முதல்ல நீங்கள் நல்ல தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 லிட்டராவது நீங்கள் தண்ணீர் வந்து குடிக்கணும். ஸோ அடுத்ததாக உணவுப் பொருட்களை வந்து பொறுத்த வரைக்கும் வைட்டமின் சி சத்து இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கொலாஜன் உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி பயிறு வகைகள் நிறைய புரோட்டீன் வகைகளை வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சில எக்ஸசைஸும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சூரிய நமஸ்கார பயிற்சிகள், அதே மாதிரி வந்து புஷ்அப்ஸ் வந்து பண்ணுறது, இது எல்லாமே வந்து மார்பகங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெக்டோரலிஸ் அப்படிங்கிற மசில் இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இதுவும் வந்து ஓரளவுக்கு அந்த தளர்வான மார்பகங்களை இறுக்கமாக கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இது கூட நல்ல ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ் வந்து யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மார்பகங்கள் வந்து நல்லா இறுக்கமாக மாற ஆரம்பிக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ உணவு கட்டுப்பாடுகளை வந்து ஒரு மாதத்துலேயே நான் வந்து ஒரு 10 கிலோ வெயிட்டு குறைக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் ரொம்ப ஈஸியாக வந்து இந்த சாகி பிரெஸ்ட் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் ஒரு ஸ்டெபனான வெயிட் லாஸ், ஒரு மாதத்துக்கு நம்ம 3 கிலோ வரைக்கும் வந்து வெயிட்டு குறைக்கலாம். ஸோ இது உணவு முறை மாற்றங்கள், அது கூட உடற்பயிற்சி, இது கூட நம்ம நல்ல ஆரோக்கியமான தூக்கம், நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மார்பகங்கள் தளர்வாக ஆரம்பிக்காது. அதே மாதிரி உடல் எடையும் கரெக்டாக வந்து மெயின்டைன் ஆகும். இது கூட நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதற்கு நீங்கள் வெந்தயம் சதாவரி தேவை. இது கூட வந்து பட்டர் வந்து நம்ம எடுத்துக்கலாம், அதாவது நல்ல பசு வெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது கூட சதாவரியோட அந்த சூர்ணம், இது ரெண்டையுமே வந்து லைட்டாக பட்டரை வந்து உருக்கிட்டு அது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஒரு மசாஜ் மாதிரி வந்து பண்ணலாம். இது நல்ல குளிர்ச்சி தன்மையோடு இருக்கும். அதே மாதிரி இந்த கொலாஜன் உற்பத்தியும் வந்து அதிகரிக்கும்.